இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் தோனிக்கு ஆந்திர நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளது. இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் மகேந்திர சிங் தோனியின் விசித்திரமான புகைப்படத்தை பிசினஸ் டுடே வெளியிட்டது. நிறைய நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்களை செய்து டோனி வருமானம் ஈட்டுவதை சுட்டிக்காட்டும் வகையில் காட் ஆஃப் பிக் டீல்ஸ் என்ற தலைப்புடன் இந்து கடவுள் விஷ்ணுவைப் போல உருவகப்படுத்தப்பட்டிருந்த டோனியின் கைகளில் ஷூ உள்ளிட்ட பல நிறுவன தயாரிப்புகள் இருந்தன. இதையடுத்து விஷ்ணுவை இழிவுபடுத்தியதன் மூலம் இந்துக்களின் உணர்வுகளை டோனி புண்படுத்தியதாக ஆந்திர மாநிலம் அனந்த்பூர் நீதிமன்றத்தில் விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் 3 முறை சம்மன் அனுப்பியும் டோனி ஆஜராகவில்லை. செவ்வாயன்று வழக்கு விசாரணைக்கு வந்தபோதும் டோனி ஆஜராகாததால் கைது வாரண்ட் பிறப்பித்து நீதிபதி உத்தரவிட்டார். ஜூலை 16ஆம் தேதி டோனியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும்படி அனந்தபூர் போலீசுக்கும் நீதிபதி உத்தரவிட்டார். தற்போது இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் போட்டிகளில் விளையாட லண்டனுக்கு இந்திய அணியுடன் சென்றுள்ள டோனி மீது டெல்லி, புனே உள்ளிட்ட சில நகர்களிலும் விஷ்ணுவை இழிவுபடுத்தியதாக வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.